விஜய் டிவியில் ஒளிபரப்புற பிக் பாஸோட வீட்டில் பிரபலங்கள் தொடர்ந்து 3வது வாரமாக இருந்துட்டுருக்காங்க. அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சர்ச்சையான கருத்துக்கள், சண்டை, அழுகை அப்படின்றது பிரதானமான இடத்த பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி தொடங்கின நாள்லேருந்தே இந்த நிகழ்ச்சி பற்றி பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களில் பல எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நமிதாவும் ஒரு போட்டியாளர். நடிகை நமிதா எப்போவுமே கிளாமராக தான் ட்ரெஸ் போடுவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்க போடுற ட்ரெஸ் சில நேரங்களில் அடக்க ஒடுக்கமாக இருந்தாலும் பல நேரங்களில் கிளாமராக தான் இருக்குது. அதை பற்றி சக ஆண் போட்டியாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நடிகர் வையாபுரி, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நமிதாவுக்கு எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் நிற்குது, ப்ராமிஸாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்நேகன் ரெட்டை அர்த்தத்தில் நிக்கலேனா தான் நீங்கள் சந்தோஷப்படணும், சந்தேகப்படணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே சக்தி குறுக்க நிற்க முடியறதுனால தான் நிற்குது, இல்லைன்னா எப்படி நிற்கும் அப்படின்னு கிண்டலாக சொல்ல, அதுக்குள்ளே கஞ்சா கருப்பா அந்த ட்ரெஸ்ஸை டைட் பண்ணி ஏதாவது நாடா குக்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆரவ் தும்மினா கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடையை பற்றி இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கிறத பார்த்த சோஷியல் மீடியாஸில் பலரும் திட்டி தீர்த்துருக்காங்க. ஆனால் பரணியால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைன்னு கஞ்சா கருப்பு சொன்னது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நேட்டிவி ஃபாரிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரேஸில் தோற்றலாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?